எதிர்க்கட்சிகளின் பொய் குற்றச்சாட்டு. இந்தியாவின் எரிசக்தியின் உண்மையான நிலை. உலகத்திற்கே பாடம் கற்பிக்கும் மோடியின் வெளியுறவு கொள்கை. மேற்கத்திய நாடுகளில் நடந்து வரும் போர் பதற்றம் காரணமாக ஈரான் ஹார்முஸ் கடல் சுரங்கத்தை வர்த்தக கப்பல்களுக்கு மூடப்பட்டதாக அறிவித்தது. இந்த ஹார்முஸ் கடல் சுரங்கம் உலக எரிசக்தி வர்த்தகத்தில் மிக முக்கியமான இடம் வகிக்கிறது. உலகளவில் பயன்படும் எண்ணெய் மற்றும் LNG வாயு விநியோகத்தில் சுமார் 20% இந்த வழியாக செல்கிறது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதிகளில் சுமார் 40%ம், LNG வாயு இறக்குமதிகளில் அரை பகுதியும் ஹார்முஸ் கடல் சுரங்கம் வழியாக வருகிறது. கத்தார் நாட்டில் இருந்து வரும் LNG கப்பல்கள் தடைப்பட்டதால் பெட்ரோநெட் LNG நிறுவனம் ஃபோர்ஸ் மேஜூர் அறிவித்தது. இதனால் பெட்ரோ கெமிக்கல் தொழில்கள், உர உற்பத்தி, நகர வாயு விநியோக நிறுவனங்கள் என்று பல துறைகளில் வாயு விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டன. மேலும் இந்திய குடும்பங்களின் மாதாந்திர செலவில் LPG மற்றும் போக்குவரத்து செலவுகள் சேர்த்து 7.5 முதல் 10.2% வரை இருப்பதால் எரிசக்தி விலை உயர்வு நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடியதாக உள்ளது. ஹார்முஸ் கடல் சுரங்கம் வழியாக தினமும் சுமார் 13.4 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் கடந்து செல்கிறது. இதில் சீனா 3.9 மில்லியன் பேரல்கள், இந்தியா 2 மில்லியன் பேரல்கள் பெறுகின்றன. LNG விநியோகத்தில் ஆண்டுக்கு 82.4 மில்லியன் மெட்ரிக் டன் வாயு இந்த வழியாக செல்கிறது. இதில் இந்தியா மட்டும் 14.8 மில்லியன் மெட்ரிக் டன் பெறுகிறது. இந்த சூழலில் எரிவாயு விலை உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. 2026 மார்ச் 7ஆம் தேதி வீட்டு LPG சிலிண்டர் 60 ரூபாய், வணிக சிலிண்டர் 115 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டதை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளனர். ஆனால் இந்த விலை உயர்வு உலக சந்தை மாற்றங்களின் விளைவு என்றும் உள்நாட்டு கொள்கை தோல்வி அல்ல என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஒரு வருடமாக LPG விலை பெரிய மாற்றமின்றி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் அரசு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் ரீஃபைனரிகளுக்கு அனைத்து ப்ரோபைன் மற்றும் பியூட்டேன் உற்பத்தியையும் LPG ஆக மாற்றுமாறு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு LPG தேவையில் 99% மேல் விநியோகம் உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி தேவைப்பட்டது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். ஆனால் இந்தியா ஒருபோதும் ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இன்றும் இந்தியா தனது இறக்குமதியின் சுமார் 1/3 பகுதியை ரஷ்யாவில் இருந்து வாங்குகிறது. உலகளவில் எண்ணெய் விலை $100 கடந்தது. ஐரோப்பாவில் எரிவாயு விலை உயர்ந்தது. இலங்கை எரிபொருள் விலையை உயர்த்தியது. பங்களாதேஷ் எரிசக்தி கட்டுப்பாடுகளை அறிவித்தது. ஆனால் இந்தியாவின் பணவீக்கம் தற்போது சுமார் 2.75% மட்டுமே உள்ளது. மேலும் 70 நாட்களுக்கு மேல் மூல எரிசக்தி கையிருப்பு, 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி, வெளிநாட்டு நாணய கையிருப்பு போன்ற காரணங்களால் இந்தியா இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வலுவான நிலையில் உள்ளது. மொத்தத்தில் வளைகுடா பிரச்சனையால் உலகளவில் பதற்றம் நிலவினாலும் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி, மூல எண்ணெய் கையிருப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்தியா இந்த சவாலை கையாளும் திறனை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.